குறிப்பாக சிலி, கொலம்பியா, மெக்சிகோ போன்ற தென் அமெரிக்க நாடுகள் கூட இன்றைக்கு அவர்களால் சுற்றி வளைக்கப்படுகிறது, பல்வேறு விதமான நிர்பந்தங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறது. பிரான்ஸ் கூட இன்றைக்கு ஏகாதிபத்தியத்தினுடைய இப்படி செயல்களினால் அதை எதிர்க்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. நம்முடைய அண்டையில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா இன்றைக்கு ஒரு இடதுசாரி அரசை கொண்டிருக்கக்கூடிய நிலைமையினை பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு விஞ்ஞான சோசியலிசம் என்பது உலக அளவிலே ஒரு மாற்று அரசியலை, ஒரு மாற்று ஆட்சி அமைப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு பிரமாண்டமான சூழலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற காலமாக இது அமைந்திருக்கிறது. Unaware of all this, unfortunately, the ruling dispensation in our country does not stand with the struggles for liberation, including that in Palestine. This is an example of our regressive politics, which will alienate the country from progressive forces around the world. In the midst of all this, the political duty of the left in general and the CPIM in particular is to show the way forward. இன்றைக்கு ஒரு துரதிர்ஷ்டமான நிலைமையை நோக்கி நாடு சென்று கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனத்தில் மிக கொடூரமான முறையில் மக்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த பிரச்சனையில் இந்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இல்லாமல் ஏகாதிபத்தியத்துக்கு ஆதரவாக இருக்கிறது. இன்றைக்கு மக்களை பிளவுபடுத்துவது, நாடுகளுக்கு இடையிலே பிளவினை ஏற்படுத்துவது என்ற அடிப்படையில் இன்றைக்கு எல்லா விதமான முயற்சிகளும் அவர்கள் தரப்பிலே செய்யப்பட்டு